ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் லாஸ்ட் நைட் ஆஃப் அமோர். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான க்ரைம் த்ரில்லர். நம்ம ஹீரோன ஃப்ராங்கோ போலீஸ் டிபார்ட்மெண்ட் வேலை பார்த்துட்டு இருக்கான். பார்த்து இன்னைக்கு தான் ஒரு ரிட்டைர்மெண்ட். ஸோ நைட்டு போய் நிம்மதியாக இருந்து பார்ட்டி பண்ணி வேலைட்டிங்கில் இருக்கான். பட் அன்றைக்கி நைட்டுன்னு பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒரு சம்பவம் நடக்குது. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அடுத்தடுத்து ஒரு பிரச்சனை என்ன, இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம ஹீரோட வெளியே வந்தான். உண்மையாக இந்த பிரச்சனைக்கு காரணமான அந்த நபர் யார், இதெல்லாம் சொல்லிட்டு ஒரு படம் தான் லாஸ்ட் நைட் ஆஃப் அமோர். சீரியஸ்லி இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படம். படத்தில் ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு பெர்ஸ்பெக்டில் இந்த படம் பார்த்துருப்போம். பட் செகண்ட் ஹாஃபில் இந்த படம் டோட்டலாக சேஞ்ச் ஆகும். நம்ம அவள் நேரம் பார்த்த சில சீனில் வேற மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட ஒரு படம் தான் லாஸ்ட் நைட் ஆஃப் அமோர். இது இட்டாலியை சேர்ந்த ஒரு பெஸ்ட் மூவி. 2023 ஆஸ்காருக்கு இந்த படத்தை இட்டாலியோட சர்வ் அனுப்பிச்சிருந்தாங்க. அந்தளவுக்கு சூப்பரான படம். சரி, இப்போ வாங்க லாஸ்ட் நைட் ஆஃப் அமோருங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே ஒரு பெரிய வீட்டை அமைக்கிறாங்க. பார்த்தா நிறைய பேர் உட்காந்து இதை பாட்டில் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆக்சுவலி இன்னைக்கு நம்ம ஹீரோட ரிட்டர்மெண்ட்டு. இன்னைக்கு நைட்டோட அவனோட டியூட்டி டைம் முடிய போகுது. ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியாக சேர்ந்து நம்ம ஹீரோக்காக ஒரு பார்ட்டி தான் இருக்காங்க. கரெக்டாக நம்ம ஹீரோ ஜாகிங் போயிருப்பான். காய்ஸ், என் ஹஸ்பண்ட் கொஞ்ச நேரத்தில் இங்கே வந்துடுவார், எல்லோரும் தனித்தனியாக ரூம் வச்சுக்கோங்க. கரெக்டாக அவர் வந்ததுக்கப்புறம் சர்ப்ரைஸ் பண்ணோம். எல்லாருக்கும் ஓகேன்னு கேட்குறப்ப எல்லாம் சரின்னு இருப்பாங்க. அங்கேயே பார்த்தா கசிமோன்னு ஒருத்தர் இருப்பார். அவர் பார்க்க கொஞ்சம் பெரிய ஆள் மாதிரி இருப்பார். அவர் நம்ம மீனை பார்த்து, சாரிம்மா எனக்கு அர்ஜென்ட் ஒரு வேலை வந்துருச்சு, நான் இங்கேருந்து போய் ஆகணுன்னு அந்த வந்து கிளம்பிடுவார். கரெக்டாக நம்ம ஹீரோ ஜாகிங்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருப்பானா, அந்த வீட்டில் இருக்கிற குட்டி பையன் பார்ப்பான். ஆன்ட்டி அங்கிள் வந்துட்டு இருக்காரு, சீக்கிரம் லைட் ஆஃப்னு சொல்கிறப்ப எல்லாம் லைட் ஆஃப் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ ஜாகிங்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து பார்ப்பான். காற்று வந்து பார்த்தா வீடு இருட்டாக இருக்கும். நம்ம வீடு இருக்கிற மாதிரி இருக்கும். சடனாக எல்லோரும் ஹீரோவை பார்த்து சர்ப்ரைஸ் கற்றுவாங்க. இதை பார்த்து ஹீரோ கச்சிரமாக இருக்கும். என்ன பார்ட்டியாக இருக்கே, யாருக்கு என்னன்னு கேட்குறப்ப இல்லை உங்களுக்கு தான், நீங்கள் 30 வருஷம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கீங்க, இப்போ ரிட்டர்ன் ஆக போகிறீங்க, அதுக்காக பார்ட்டி வச்சோன்னு எல்லோரும் கிஃப்ட்டாக வந்துட்டு இருக்காங்களா. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ரொம்ப எமோஷனலாக இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் கைஸ், எனக்கா நீங்கள் இவ்வளோ பண்ணிருக்கீங்கன்னு நினச்சி நம்ம ரொம்ப எமோஷனலாக ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அது போக நம்ம ஹீரோட பொண்ணு ஃபாரினில் படிச்சுட்டு இருப்பா. அவங்க அப்பாவுக்கு வீடியோ கால் பண்ணியிருப்பா. அப்பா நான் உனக்கு ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்கேன், அதை பார்த்து கேட்குறப்ப இவர் என்னன்னு பார்ப்பாரு. பார்த்தா ஃபாரின்லேருந்து அவங்க பொண்ணு கோட்டில் அனுப்பியிருப்பா. இதை பார்த்து ஹீரோ ஹாப்பியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நடமே ரொம்ப ஜாலியாக போயிட்டு இருக்குமா. கரெக்டாக அப்போ தான் நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபோன் வருது. ஆக்சுவலாக இன்னும் நைட்டு 12 மணி வரைக்கும் நம்ம ஹீரோக்கு டியூட்டி டைம் இருக்குது. அதனால் பாஸ் ஃபோன் பண்ணி, ஹே ஒரு முக்கியமான விஷயம், நீ அந்த இடத்துக்கு வான்னு ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. இதை பார்த்து நம்ம ஹீரோ பயமாயிரும். உடனே எல்லாரையும் பார்த்து, சாரி கைஸ் ஒரு முக்கியமான ஆளாக வந்துருச்சு, நான் இங்கேருந்து போய் ஆகணும், நீங்கள் பார்ட்டி பண்ணுங்கள் இல்லை வீட்டுக்கு போனாலும் போங்க, நான் வரடி கொஞ்சம் லேட் ஆகுன்னு சொல்லி நம்ம ஹீரோ படம் வந்து கிளம்பி போயிடுறான். இதை பார்த்து அந்த ஒய்ஃபுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம ஹீரோ வேகமாக கார் எடுத்துகிட்டு ஒரு பிரிட்ஜுக்குள்ளே போவான். பார்த்தா ஒரு பெரிய கூட்டமே இருக்கும். நம்ம ஹீரோட பாஸ் ஹீரோவை பார்த்து, சாரி ஃப்ராங்கோ ஒரு ஃப்ரெண்டு இறந்து போயிட்டான், என்னாச்சுன்னு தெரில, ஒரு மிகப்பெரிய சண்டை போயிருக்கு, அதில் ஒரு ஃப்ரெண்டு இறந்து போயிட்டான்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோட தாங்க முடியல. கதறி கதறி அங்கேயே உட்காந்து அழ ஆரம்பிச்சிடறான். திருட்டி பார்க்குறப்ப பார்த்தா ஒரு கார் எரிஞ்சு போன மாதிரி இருக்குது. பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டோட பணம் இருக்கும், கூடவே இன்னும் சில பேர் இறந்து போயிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ வரை கஷ்டமாக இருக்கும். அப்படியே கதை ஃப்ளாஷ்பேக் நோக்கி போகுது. அதாவது இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி கட் பண்ணால் நம்ம ஹீரோ காமிப்பாங்க. நம்ம ஹீரோ போலீஸ் சிலைக்கு வந்து கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் எந்த ஒரு லஞ்சு வாங்காமல் ரொம்ப நேரமே வந்திருப்பான். ஆனால் இவன் கூடயே ஃப்ரெண்டாக ஒருத்தர் இருப்பான். இவரோட பேர் தான் காசிமோ. இவர் நம்ம அந்த பாட்டில் பார்த்துருப்போம். இவரும் நம்ம ஹீரோ ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி. பட் அந்த காசிமோ சில இல்லீகலான வேலைலாம் பார்ப்பான். பெருசாக ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி பெரிய பெரிய சில பேர்த்தில் இருக்காங்களே அவங்கள்ட்ட போய் சொல்லி சில பொருட்களை விற்றுருவான். இப்போ ஒரு ஃபுட்பாலர் இருக்காருன்னா, சார் இந்த வாட்சை கட்டுங்க, செம்ம சூப்பரான வாட்சு, இதை கட்டிங்கன்னா உங்கள் ராசி எங்கேயே பிச்சுட்டு போகும், கண்டிப்பாக கோல் பிடிங்கன்னு சொல்லி ஊட்டிட்டு இருப்பான். ஸோ அவங்கள மூட நம்பிக்கையில் அந்த வாட்ச் வாங்கிடுவாங்க. இந்த மாதிரி வேலையை தான் நாள் பார்த்துட்டு இருப்பான். இது நம்ம இரவு பெருசாக தோணாது, ஏன்னா இது ஒரு சின்ன விஷயம், அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டு வேறு கண்டுக்காமல் இருப்போன்னு நம்ம கண்டுக்காமல் இருப்பான். அப்போ தான் ஒரு நாள் அந்த காசி மட்டும் ஃபோன் வருது. டே மச்சான் இங்கே ஒரு பெரிய பிரச்சனைடா, இந்த ஹோட்டலுக்கு வான்னு சொல்கிறப்ப நம்ம ஊர் சேர்ந்து அங்கே போகிறான். பார்த்தா அந்த ஊரில் சைனீஸ் கேங்ஸ்டர் ஒருத்தர் இருப்பார். இவர் இந்த ஊருக்கு ஒரு மிகப்பெரிய டான் மாதிரி. இந்த ஹோட்டலுக்கு வந்து சில பொண்ணுங்களும் ஒன்றாந்துருப்பார். பட் ஆளில் வயசான ஆளாச்சு, ஆள் மூச்சு வாங்கியிருக்கோம், கிட்டத்தட்ட சாகரானவே போயிட்டாரு. டே மச்சான் எனக்கு என்ன செய்ய தெரியலடா, நீ தான் போலீஸ் ஆச்சுல, அதை உனக்கு ஃபோன் பண்ணேன், எப்படியாவது காப்பாற்றுன்னு சொல்கிறப்ப நம்ம இருந்தாலும் காப்பாற்றுறான். கட் பண்ண இது நடந்து 2 மணி நேரம் கழிச்சு அந்த பெரிய டான் இருக்கார்ல, அவருக்கு நம்ம ஹீரோ ரொம்ப பிடிச்சி போயிருக்கோம். இவன் தான் நம்ம ஹீரோ காப்பாற்றிருக்கேன்னு தெரிஞ்சு நம்ம ஹீரோ வீட்டுக்கு கூட்டிருப்பாரு. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒரு ஹாப்பி. கூடவே ஒய்ஃபையும் கூட்டி போவான். ஏன்னா அவர் ஊருக்கு ஒரு மிகப்பெரிய பணக்காரர், அவர் நம்மளை கூட்டிருக்காருல, கண்டிப்பாக நமக்கு அவர் ஏதாவது தருவாருன்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக நம்ம ஹீரோயின் அங்கே போவாங்க. பார்த்தா அந்த கேங்ஸ்டர் 2 பேரும் கூட பேசியிருப்பாரு. ஹாய் நீங்கள் தான் ஃப்ரான்ஸ்கோவா, ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் மட்டும் இல்லைன்னா இன்னத்துக்கு நடந்து போயிருப்பேன், இதுக்காக உங்களுக்கு எதாவது பண்ணி ஆகணும், இதுக்காக நான் உங்களுக்கு ஒரு ஆஃபர் தரதான் இருக்கேன், அந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ணி இருக்கிறப்ப நம்ம ஹீரோக்கு ஒன்றும் புரியல. பார்த்தோ டாக்குமெண்ட் எடுத்து காமிப்பார். இந்த கேங்ஸ்டர் இருக்கால, இவர் சைனாவிலேருந்து டைமண்ட்லாம் கடத்த வேலையை பார்த்துருக்காரு. பட் இதில் சில சிக்கல்லாம் இருக்குது. இன்கேஸ் ஏதாவது ஒரு போலீஸ் எழுப்பு இருந்தால் ஈஸியாக கடத்தலாம்ல, அதுக்காக நம்ம ஹீரோ கூட்டிருப்பாரு. பட் நம்ம ஹீரோக்கு ஒரு தயக்கமாக இருக்கும். ஏன்னா நம்ம ஹீரோயினும் கொஞ்ச நாள் ரிட்டையர் ஆக போகிறான். ரிட்டையர் ஆகிட்டானா
ஏன்னா அவனுக்கு பென்ஷன் காசு வரும், அதை வச்சு வாழ்க்கை ஓட்டலாம் தான் இருந்திருப்பான். பட் இப்போ இருந்தாலும் இந்த மாதிரி கேட்டோன்னே நம்ம இருக்க ஒரு தயக்கமாக இருக்கும். இதை பற்றி அவர்கிட்ட சொல்கிறப்ப, இங்கே பாருப்பா, நான் உன்னை எது கூப்பிட்டேன்னா நீ ரொம்ப அப்புறமே ஆள், உன்னை பற்றி காசிமோ கிட்ட கேள்விப்பட்டேன், அவன் தான் சொன்னான் கடந்த 30 வருஷத்தில் நீ யாரும் ஷூட் கூட பண்ணது இல்லையாமே, அந்தளவு நீ நல்லவன்னு சொன்னாங்க, அதுக்காக உன்னை கூப்பிட்டேன். நீ ஒரு மாதம் சம்பாதிப்பில்ல, அது ஒரு நாள் சம்பாதிக்கலாம், யோசிச்சு பாரு. இதுக்கு நீ அக்செப்ட் பண்ண கேட்குறப்ப நம்ம இருக்க கன்சனே தெரில, கூட இருக்கிற ஒய்ஃபர் தூண்டி விட்டே இருப்பா. எங்க நமக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவள் ஃபாரினில் பிடிச்சிட்டு இருக்கா, உங்களுக்கு வர பென்ஷன் காசு வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும்? 30 வருஷம் நீங்கள் நேர்மை எழுதிட்டீங்க, இதுக்கிட்ட நம்ம நேர்மை இருக்கணுமா? ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் செட்டில் ஆயிடலாம். ட்ரை பண்ண தோன்றப்ப நம்ம ஹீரோக்கு ஆசை வந்துடும். சரின்னு அந்த கேங்ஸ்டர் சொல்கிறதுக்கு ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த ஒய்ஃபோட இடத்துக்கு கூட்டி போவாங்க. பார்த்தா அங்கே சில டைமண்ட்ஸாக இருக்கும். இந்த டைமண்டை தான் இங்கேருந்து சைனா கடத்தணும். பார்த்தா இன்னும் கொஞ்ச நாளுக்குள்ள சைனாலேருந்து ஒரு பொண்ணு வர போகிறா, அவள் தான் புரோக்கர் மாதிரி. அவங்கள்ட்ட டைமண்டை கொடுத்து அவளை இங்கே சேஃப் அனுப்பணும், இதான் வேலை. அதுக்காக நம்ம ஹீரோ கூப்பிட்டுப்பாங்க. பட் நம்ம ஹீரோ ஒருத்தனால மட்டும் இது பண்ண முடியாது. இன்னும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இவனை மாதிரி இன்னொரு போலீஸ் வேணும், அப்போனா சக்ஸஸ்ஃபுல்லாக கடத்த முடியும்னு சொல்கிறப்ப இவனுக்கு என்ன செய்ய தெரில. சேனா அவனோட ஸ்டேஷன் யோசிச்சு பார்த்துட்டே இருக்கான். பார்த்து டிபார்ட்மெண்ட்லேயே டைனோன்னு ஒருத்தர் இருப்பான், இவன் நம்ம ஹீரோட பார்ட்னர் மாதிரி. இவனுக்கு ஒரே ஒரு பையன் இருக்கான், அந்த பையனோட உலகமே. அந்த பையனுக்காக என்னென்ன பண்ணுவான். ஸோ உடனே நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. ஆக்சுவலி இந்த பையனை தான் நம்ம படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்போம். நம்ம ஹீரோட வீட்டில் பாட்டி இருந்திருக்கோம், ஒரு பையன் ஜன்னல் எட்டி பார்த்துருப்பாள், அவன் தான் இந்த ஃப்ரெண்டோட பையன். நம்ம ஹீரோ அந்த ஃப்ரெண்டை பார்த்து, இங்கே பாடுறா, இந்த மாதிரி ஒரு வேலை இருக்குது, டைமண்ட் இங்கேருந்து கடத்தி கொண்டு விட்டுன்னு வச்சுக்கேன், இவ்வளோ காசு கிடைக்கும், அதுலேருந்து உனக்கு நான் $800 தரேன், 2 நாளாக சம்பாதிக்கலாம்னு சொல்கிறப்ப $800 என்னால் அதுக்கெலாம் பண்ண முடியாது, $2000 கொடுத்து நான் பண்ணுறேன்னு சொல்கிறப்ப நம்ம இருக்க என்ன தெரில. ஏன்னா இவன் ஷேரு $1000. சரி 2000 தானே கேட்குறான், கொடுப்போன்னு சொல்லி அந்த ஃப்ரெண்டை கவுத்திடுறான். இப்போ இங்கே 2 பேர் சேர்ந்து தான் அந்த டைமண்டை கடத்ததாக இருக்காங்க. கட் பண்ணால் அடுத்த நாள் பார்த்தா இன்றைக்கி தான் நம்ம ஹீரோட ரிட்டர்மெண்ட்டு. நைட்டோட டியூட்டி முடிய போகுது, இதுக்கிட்ட நம்ம ஹீரோ போலீஸ் இருக்க மாட்டான். அதே நேரத்தில் இன்றைக்கி நைட்டு தான் இவங்க டைமண்டை கடத்த போகிறாங்க. அதனால் அந்த ஃப்ரெண்டு நம்ம ஹீரோ ஒய்ஃபை பார்த்து, இங்கே பாருமா, இந்த பையனை பார்த்துக்கோ, நானும் டீலிங் முடிச்சுட்டு வந்துடுறோம், இந்த பையனை கூட வச்சுக்கோன்னு சொல்லி அந்த டைனோட பையன் இருக்கல அவனை ஹீன்னு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவளும் சேர்ந்து அந்த பையனை வீட்டில் வச்சுக்கிறா. இப்போ உங்கள் 2 பேர் சேர்ந்து ஒரு ஏர்போர்ட் போகிறாங்க. ரொம்ப நாள் வெயிட் பண்ணி பாட்டே இருக்காங்க. பார்த்தா ஒரு பொண்ணு வரா, இவர் சைனா பொண்ணு, அவள் கையில் ஒரு சூக்கீஸ் இருக்குது, அதுக்குள்ளே டைமண்ட் இருக்குது. ஸோ இந்த பொண்ணு சேஃபாக அவங்க 2 பேர் சேர்ந்து இங்கேருந்து கூட்டி போகணும். இது போக கூடவே ஒரு மொட்டாராக இருப்பான், அந்த சைனீஸ் கேங்ஸ்டர் இருக்கார்ல, அவர் தான் பாடி கார்டுக்காக கூட அனுப்பியிருப்பார். இவங்களும் சேர்ந்து 4 பேரும் காரில் போயிட்டுருக்காங்க. முன்னாடி நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு உட்காந்துருப்பாங்க, பின்னாடி அந்த சைனா பொண்ணும் அந்த பாடி கார்டு இருப்பான். அந்த பொண்ணு கையில் சூக்கீஸ் இருக்கும்ல, அவள் கையோட கட்டி வச்சுன்னு இருப்பா. இவங்க போட்டு பயந்துட்டே போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க எப்படியா சேஃபாக இங்கேருந்து போனால் மட்டும் போதும், நடுவில் எந்த ஒரு பிரச்சனை கூடாதுன்னு சொல்லி பயந்துட்டே தான் போயிட்டுருப்பாங்க. அப்போ பின்னால் சில கார் வர்றப்ப அந்த மாதிரி பயந்துட்டே இருப்பான். அப்போ பின்னாடியே ஒரு போலீஸ் கார் வந்துட்டுருக்கோம். இதை பார்த்து அந்த சைனா போட்டு பயந்து போயிடும். யோ கார் நிப்பாட்டதியா, சீக்கிரம் இங்கேருந்து போயின்னு சொல்கிறப்ப, ஹே உனக்கு ஒன்று பைத்தியமா, நம்ம இங்கேருந்து எஸ்கேப் பண்ணதான் அவங்களுக்கு நம்ம சந்தேகம் வரும், நான் ஒரு போலீஸ்கார் தானே போய் சமாளிப்பேன், நீ அமைதியாக மட்டும் உட்காந்துருக்குன்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணு சேர்ந்து உட்காந்துருப்பா. ஒரு பாலத்துக்கு கீழே நம்ம மாதிரி கார் நிப்பாட்டிவான். அந்த போலீஸ்கார்லேருந்து ஒரு பொண்ணு கீழே இறங்கி வருவா. சார் நீங்கள் யார், பின்னாடி இருக்கிற பொண்ணு வேறு அதை பார்க்க ஃபாரின் மாதிரி இருக்கே, நீங்கள் யார், எதுக்கு அந்த பொண்ணை கூட்டி போகிறேன்னு கேட்டால் நம்ம எதுவும் சொல்ல மாட்டான். மேடம் நீங்கள் எதுக்கு பரப்பட்டு இருக்கீங்க, நானும் ஒரு போலீஸ் தான், வேணா பார்க்குங்களே சொல்லி பேஜ் எடுத்து காமிப்பான். கூட ஃப்ரெண்டு இருப்பாள், அவனுக்கு காமிப்பான். நாங்கள் 2 டியூட்டியில் தான் இருக்கோம், இந்த பொண்ணு இதை வழித்தரம் நின்றுட்டு இருக்கா, அதை சேஃப்டியாக கூட்டி போயிட்டுருக்கோம், எந்த ஒரு பிரச்சனைன்னு சொல்கிறப்ப, அப்படியா அந்த பொண்ணோட கையில் சூக்கேஸ் இருக்கிற மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே என்ன இருக்குது திறந்து காட்டில் இருக்கிறப்ப அந்த பொண்ணு கத்த ஆரம்பிப்பா. மேடம் உள்ளுக்கு ட்ரெஸ் மட்டும்தான், நீங்கள் திறந்து பார்க்கணும், எங்கள்கிட்ட பாஸ்போர்ட்லேருந்து எல்லாம் இருக்குன்னு அந்த பொண்ணு கத்துமா. இதை பார்த்து அந்த போலீஸ் சந்தே வந்துடும். உடனே அவள் அங்கேருந்து அவள் போலீஸ்காருக்கு போவா. உள்ளே பார்த்து ஒரு ஆம்பளை போலீஸ் இருப்பார். அந்த போலீஸ்கிட்ட பேசிட்டு புல்ஃபு சாக்கில் எடுத்து போட்டுருப்பா. இதை பார்க்குற நம்ம ஹீரோக்கு ஃப்ரெண்டுக்கு புரிஞ்சு போச்சு. அப்படின்னா அவங்களுக்கு நம்ம நம்பிக்கை வரல, கண்டிப்பாக நம்ம சந்தேகப்படுறாங்க, எதுக்கு சேஃப்டிக்கு இருப்போம்னு சொல்லி கண்டுட்டு வச்சுருப்பாங்க. அந்த ஆம்பளை போலீஸ் இறங்கி வந்து, சார் நீங்கள் என்ன ஸ்டேஷன் ஒர்க் பண்ணுறீங்க கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்கிறப்ப, சார் நம்ம ஏதாவது பேசி புரிய வச்சுக்கலாம், காரோட்டு கேருங்கன்னு சொல்லி காரோட்டு அங்கெல்லாம் பார்ப்பான். பட் அந்த போலீஸ் வர மாதிரி தெரில. அப்போ தான் கரெக்டாக அந்த லேடி போலீஸ் இருக்கால, அவள் யாரோ ஒருத்தர்கிட்ட ஃபோனில் பேசுகிற மாதிரி இருக்கும். கரெக்டாக ஃபோனில் பேசுகிறப்ப இவங்க காருக்கு முன்னாடி ஒரு வெள்ளக்கல கார் வந்து நிற்கிது. இதை பார்க்க நம்ம இருக்கும் சந்தேகம் ஆரம்பிக்குது. உடனே அங்கே இருக்க அந்த போலீஸை பார்த்து, சார் நாங்கள் எங்கள் பேஜை காமிச்சோம்ல, நீங்கள் உங்கள் பேஜை காமிங்கன்னு சொன்னால் அவர் காமிக்க மாட்டார். இதை பார்த்து பின்னாடி இருக்கிற சைனா கூட சந்தேகம் வருது. யோ எனக்கு என்னமோ உங்கள் போலீஸுமே தெரில, இவங்க நம்மகிட்ட தான் ஆட்டை போட வந்துருக்காங்க, சீக்கிரம் காரோடுன்னு சொல்கிறப்ப நம்ம இருக்கவும் பட்டமாகவே இருக்கும், அவன் மட்டும் அமைதியாக இருப்பான். அந்த போலீஸ்காரன் அந்த பொண்ணுகிட்ட இருந்து சூக்கி பிடுங்க பார்ப்பானா. இதை பார்த்து பக்கத்தில் இருக்கிற பாடிகார்டு கடுப்பாயிரும். அவன் கண் எடுத்து அந்த போலீஸை பிடிச்சி தள்ளிடுவான். இதை பார்க்குற லேடி போலீஸு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு இருக்கல, அவன் முன்னாடி இருக்கிறனால ஷூட் பண்ணிடும். பின்னாடி இருக்கிற அந்த பாடிகார்டு வேறு லேடி போலீஸ் ஷூட் பண்ண பார்ப்பான். இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு வரும். டே அவசரப்படாதரா, கண்ணை கீழே போடுன்னு சொல்கிறப்ப அவனுக்கு வந்துடும். கரெக்டாக நம்ம ஹீரோ மேலே கண்ணு வச்சு நம்ம ஹீரோ கொள்றதா இருப்பான். பட் கடைசியில் பார்த்து அந்த புல்லட்டு அவன் ஃப்ரெண்டு மேலே பட்டுரும். இதை பார்த்து நம்ம ஹீரோ கொலகாண்டாயிரும். அந்த பாடியோட கண்ணிலே சுட்டு அவனை போட்டு தள்ளிடுவான். இப்போ தான் நம்ம ஹீரோ ஃபஸ்ட் டைம் ஒரு ஆளை கொண்டிருக்கான். இதை பார்த்து நம்ம இருக்க ஒரு மாதிரி இருக்கும். கண்ணெல்லாம்
ஜன்னல்லாம் கட்டி காதில் அடைக்கிற மாதிரி இருக்கும். பார்த்தா அங்கே இருந்தவங்கள நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கு புல்லட் அடி போட்டிருக்கோம். பார்த்தா பிளட் லாஸ்லாம் ஆகிட்டு இருக்கோம். அது போய் லேடி போலீஸ் இருக்கால, அவள் ப்ளூட் ஃபுட் போட்டதுனால அவள் பேசுறது ஆகவே இல்லை. சைனாக்கார பொண்ணு சூக்கேஸ் வந்து வாழன்னு பார்க்குறப்ப விட மாட்டா, பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய் அந்த சூக்கேஸை பிடுங்கலான் இருப்பா. நம்ம ஹீரோ ஃப்ரெண்டை காப்பாற்றலாம் பார்க்குறப்ப, டே மச்சான் நான் எப்படி இறந்துருவேன், ப்ளீஸ் என்னை எப்படியே காப்பாற்றுறா, எனக்கு என் வீட்டுக்கு போகணும் ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் அங்கேயே இறந்து போயிடுவான். இதை பார்த்து நம்ம ஹீரோ வரை கஷ்டமாயிரும். அண்ட் ஆயிரத்தில் பின்னாடி டாப் சவுண்டு கேட்டே இருக்கும். பார்த்து அந்த லேடி போலீஸ் இருக்கால, அவன் அந்த சைனாக்காரி அடியாடி நினச்சி அவள் கையில் சூக்கீஸ் இருக்கும்ல, அதை ஆட்டை போட்டு ஓடிட்டு இருப்பா. இப்போதைக்கு மீதி இருக்கிற டைமண்ட் மட்டும்தான். அந்த டைமண்ட் காப்பாற்றுன்னு சொல்லி நம்ம பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருப்பான். கடைசியில் அந்த லேடி போலீஸ் ஷூட் பண்ணி அந்த டைமண்ட் எடுத்துருவான். ஆக்சுவலாக வந்தாங்களே அவங்கள்ட்ட போலீஸே கிடையாது, இவங்க தான் வேறு ஏதாவது கேங்கு ஆள் செட் பண்ணி இவங்கள்ட்ட டைமண்ட் ஆட்டை போட பார்த்துருக்காங்க. அது போய் இவங்களுக்கு முன்னாடி ஒரு வெள்ளக்கல கார் இருந்துச்சுல, இந்த சம்பவத்தில் அந்த கார் இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுச்சு. இவங்களே யாரும் நம்ம வீருக்கு ஒன்றும் புரியல. சரி அந்த சூக்கீஸ் இருக்கலாம் பார்க்குறப்ப அந்த பொண்ணு தான் பேசுகிற மாதிரி இருக்கும். ஹே உன் பேர் ஃப்ரான்ஸ்க்காக தானே, நீ யாரையும் கொல்ல மாட்டான்னு சொன்னாங்க, அதுக்காக நான் அனுப்புனாங்க, நீ ஏன் நான் கொன்னேன்னு சொல்லி அவள்கிட்ட வருத்தப்பட்டு இருப்பாளா. இதை பார்க்க நான் வீரக்கு ஒன்றும் புரியல. என்னது நான் யாரையும் கொல்ல மாட்டேனா, இது யாரும் அவங்கள்ட்ட சொன்னான்னு கேட்குறப்ப அவள் எதுவும் சொல்ல மாட்டா. எனக்கு பேருன்னு தெரியாது, என் ஃபோனில் தான் கான்டாக்ட் டீட்டெயில் இருக்குது, வேணும் எடுத்து பாருன்னு சொல்கிறப்ப லாக் எடுத்து பார்ப்பான். பார்த்தா ஒரு 2-3 நம்பர் புதுசாக இருக்கும். அந்த நம்பரை நம்ம ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறான். சாகரப்ப அந்த பொண்ணும் என்னை மன்னிச்சிரு, என் பையனுக்கான காசை பிடிச்சி அதுக்காக போலீஸ் நடித்தேன், என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி அந்த பொண்ணு அங்கே இறந்து போயிடுவா. இதை பார்த்து நம்ம இருக்கிற கஷ்டமாயிரும். ஏன்னா அவன் கூட வந்து எல்லாருமே இப்போதைக்கு இறந்து போயிட்டாங்க. ஒருத்தர் மட்டும் உயிரோட இருக்கான். அது போய் இன்னைக்கு ரிட்டர்மெண்ட்டு இதோட மாட்டினோம்னா நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். என்ன சொல்லி யோசிக்கிறப்ப தான் அவங்க கையில் டைமண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு இதை எங்கேயாவது மறைக்கணும்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு பிரிட்ஜு கீழே தானே, அந்த பிரிட்ஜுக்கு மேலே அந்த டைமண்ட் தூக்கி போட்டுருவான். பார்த்தா அங்கேயே சின்ன தண்ணியில் தேங்கி இருக்கும். அந்த தண்ணிக்குள்ளே டைமண்ட் விழுந்துடும். இப்போ அது போக நம்ம இரு தடயத்தில் மறைச்சாகணும். ஏன்னா காரில் கண்டிப்பாக ஃபிங்கர் பிரிண்ட்டில் இருக்கும். ஸோ என்ன செய்ய தெரியாமல் பெட்ரோல் டேங்க் இருக்கும்ல, அதில் ஷூட் பண்ணிடுவான். ஸோ அந்த காரை வெடிச்சு அப்படி திருப்பி செஞ்சு ஆரம்பிச்சிடும். ஸோ உடனே வேகமாக அங்கேருந்து ஓடி அவன் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணுவான். பார்த்து இந்த பக்கம் அந்த ஒய்ஃபு வீட்டில் இருப்பா. இன்னைக்கு தான் நம்ம ரிட்டர்மெண்ட் ஆச்சு, அதுக்காக பார்ட்டி ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி, ஹே விவினா இங்கே ஒரு பேர் பிரச்சனை ஆயிடுச்சு, இந்த இடத்துல ஒரு பெட்ரோல் பங்கு இருக்குல்ல, அவனை வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், நீ சீக்கிரம் சில துணியில் அட்டிங்கவான்னு சொல்கிறப்ப அவளுக்கு ஒன்றும் புரியல. சேர்ந்து வேகமாக கார் எடுத்துகிட்டு நம்ம இருக்க ட்ரெஸ்ஸிங் கொண்டு வருவா. ஏங்க என்னாச்சு, நீங்களும் டைனோ டைமண்ட் கடை தானே போனீங்க, என்னாச்சு கேட்குறப்ப, சாரி டைனோ இப்போதைக்கு நம்ம கூட கிடையாது, அவள் இறந்துட்டான்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவளுக்கு கஷ்டமாக இருக்கும். எனக்கு இப்போ ஒரு குற்றணர்ச்சியாக இருக்குது, என் ஃப்ரெண்டு இறந்து போயிட்டான், அவன் சாவுக்கு ஏதோ வகையில் நானும் தான் காரணம், நான் தான் தேவையில்லாமல் இழுத்து கொண்டு வந்துட்டேன், இப்போ எனக்கு என்ன செய்ய தெரில, பேசாமல் என் பாஸை பார்த்து உண்மையை வளரிடுவா, எனக்கு ஒரு வழியை தெரியுன்னு சொல்கிறப்ப அந்த வயசு திட்ட ஆரம்பிப்பா. எங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்கள் போய் தேவையில்ல உண்மையில சொன்னீங்கன்னா நம்ம வாழ்க்கையை முடிஞ்சு போயிடும், உங்களை தூக்கி ஜெயிலில் போடுவாங்க, உங்களை நம்பியிருக்கு நாங்களும் கஷ்டப்படுவோம், இதெல்லாம் தேவையான்னு கேட்குறப்ப நம்ம இருக்கு என்ன செய்ய தெரில. சரின்னு வீட்டு வர வரைக்கும் காரில் வந்துட்டு கொஞ்சம் தூரம் இறக்கி விட்டுருவான். சரி நீ வீட்டுக்கு போய் பாட்டில் ஏற்பாடு பண்ணு, நான் ஜாகிங் போயிட்டு வர மாதிரி கேஷில் வீட்டுக்குள்ளே வரேன், எதுவும் நடக்காத மாதிரி இருப்போம்னு சொல்கிறப்ப அந்த ஒய்ஃபு சேர்னு அங்கேருந்து கிளம்பி போயிடுவா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கசிமாவுக்கு ஃபோன் பண்ணுவான். கரெக்டாக இதை நம்ம படத்தில் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்போம். கசிமாவும் நம்ம ஹீரோட வீட்டில் பார்ட்டியில் இருந்திருப்பான். கரெக்டாக அப்போ தான் நம்ம ஹீரோ ஃபோன் அடிச்சிருப்பான். அதனால தான் பாதியிலேருந்து பார்ட்டி வெளியே போயிருப்பான். கீழே வந்து ஹீரோவை பார்த்து, டே என்னாச்சு இதை ப்ராப்ளம்னு கேட்டால், ஆமாம் கூடதில் இறந்து போயிட்டாங்க, என் ஃப்ரெண்டு இறந்து போயிட்டான்னு சொல்கிறப்ப, சரி ஃப்ரெண்டு இறந்து போட்டு இருக்கட்டும், இப்போது டைமண்ட் எங்கே, டைமண்ட் உங்கள்கிட்ட தான் இருக்குன்னு கேட்குறப்ப, யோ உனக்கு மனசாச்சு இருக்கா, நான் என் ஃப்ரெண்டு இறந்து போயிட்டேன்னு சொல்கிறேன், நீ டைமண்ட் கேட்குறியே, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கசிமாங்க அனுப்பி வச்சிடறான். இதுக்கப்புறம் தான் படத்தில் ஸ்டார்டிங்கில் பார்த்தா நடக்கும். நம்ம ஹீரோ ஜாகிங் போயிட்டு வீட்டுக்கு ஒரு மாதிரி வருவான். பார்த்து அந்த ஒய்ஃப் சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரி நம்ம ஹீரோ வரவே இருப்பா. ஆக்சுவலி வீட்டில் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ நல்லாவே தெரியும். அவன் ஃப்ரெண்டு இறந்து போன சோகத்தில் மறைச்சிட்டு தான் அவன் வீட்டுக்கு வந்திருப்பான். எல்லாரும் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருப்பாங்க. பட் இவங்களுக்கு குற்றம் செஞ்சுட்டே இருக்கும். அப்போ தான் நம்ம ஹீரோக்கு ஒரு பாஸ்ட்லேருந்து ஃபோன் வந்திருக்கோம். இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இறந்து போயிருக்கான், பாலத்து நடுவில் பிரச்சனை போல், நீங்கள் வான் கூப்பிட்டுருப்பாரு, நம்ம ஹீரோ சைடு அங்கே போயிருந்திருப்பான். எதுவுமே தெரியாத மாதிரி செம்ம ஆக்டிங் போட்டுருந்துருப்பான். பட் உண்மையாக நம்ம ஹீரோக்கு அவன் ஃப்ரெண்டோட பாசம் இருக்கும். அவன் மட்டும் உட்காந்து டிஸ்டர்ப் ஆகிருப்பான். அப்போ தான் நம்ம ஹீரோக்கும் சந்தேகம் வருது, இவங்க டைமண்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க, அப்போ யாருன்னு தெரியாத ஒரு கேங்கு இவங்களுக்கு டைமண்ட் ஆட்ட போடுச்சுல்ல, உண்மையாகவே அந்த கேங் யார், நம்ம டைமண்ட் எடுத்துகிட்டு ஒரு விஷயம் அவங்களோட தெரியும், யார் எடுக்க பார்த்துருப்போன்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு அதே தோணிட்டு இருக்குமா. கரெக்டாக நம்ம ஹீரோக்கு அந்த சைனாக்கார கேங்ஸ்டர் இருக்கார்ல, அவருக்கு ஒரு மருமகம் இருப்பான். அந்த மருமகம் ஃபோன் பண்ணுவான், யோ அங்கே என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு, டைமண்ட் இப்போதைக்கு உங்கள்கிட்ட சேஃபாக இருக்குது, டைமண்ட் எங்களுக்கு கொடுத்துன்னு சொன்னால் என்னால் டைமண்ட் இப்போதைக்கு கொடுக்க முடியாது, உங்கள் டைமண்டை கடத்த போய் தான் என் ஃப்ரெண்டு இறந்து போயிட்டான், நீ இப்போ மாமனார் கூட்டி வா, அவர் இங்கே வந்து டைமண்டை தருவேன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து எனக்கு கோவம் வருது. இப்போ நம்ம ஹீரோ ஒரு போலீஸாக அவங்கள்ட்ட சுற்றி பார்த்துட்டே இருக்கான். இவனுக்கு சந்தேகம் என்னன்னா, இவங்க காரில் வந்தாங்களே, அப்போ அவனுக்கு முன்னாடி ஒரு வெள்ளைக்கலை கார் இருந்துச்சு, அவள் ஒரு ஆளையும் பார்த்தான். பட் அதுக்கப்புறம் தான் ஓடி போயிட்டான். அவள் யாராக இருப்பான்னு சொல்லி சுற்றி முற்றி பார்த்தே இருப்பானா.
பார்த்து அந்த இடத்துல ஒரு ஆளை பார்ப்பான். சேம் இதே ஆள் தான் அந்த காருக்குள்ள உட்காந்தான். அப்போ தான் நம்ம ஞாபகம் வருது, அந்த லேடி போலீஸோட ஃபோன் வந்து கடைசி ஒரு ஆள் ஃபோன் பண்ணல, அந்த நம்பருக்கு இவனே ஃபோன் பண்ணுவான். பார்த்தவன் நினச்சிருந்த ஆள் தான் அந்த கால் அட்டன் பண்ணுவான். அவன் நம்ம ஹீரோவை பார்த்து, இங்கே பாரு, என் கேங்களுக்கு 2 பேரை நீ கொண்ட, அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஆளுக்குள்ள 3 பேர் வந்து போயிட்டாங்க. இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, டைமண்ட் எங்கிட்ட கொடுத்துட்டு இதுக்கிட்ட எந்த ஒரு பிரச்சனை வரான்னு சொல்கிறப்ப நம்ம இரு செம்ம கடுப்பாயிரும். கடுப்பாய் ஃபோன் வச்சிருவான். அந்த ஆயிரத்தில் என்னோட பாஸ் இருக்கார்ல, அவர் நம்ம ஹீரோ கூட பேசிட்டு இருப்பாரு. ஏன்னா நம்ம ஹீரோ டைனோவும் தான் டிபார்ட்மெண்ட்டில் பார்ட்னர் வந்திருக்காங்க. ஸோ டைனோவை பார்த்து நிறைய விஷயங்கள் நம்ம ஹீரோக்கு தெரியும். அவனுக்கு ஏதோ பண கஷ்டம் இருக்கா, எனக்கு சம்பவத்தில் பார்க்குறப்ப திருட்டு வேலைக்கு அவள் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கு. அப்போ அவன் காசுக்காக வேலைக்கு போனான்னா உனக்கு அவனை பற்றி தான் தெரியுமா, அவனுக்கு ஏதோ பண கஷ்டம் இருக்கான்னு கேட்குறப்ப நம்ம ஹீரோக்கு என்ன சொன்ன தெரியல. அவன் ஃப்ரெண்டை பற்றி பெருமையாக சொன்னுங்கிறதுக்காக, சார் எனக்கு டைனாமோ நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக டைன் எக்காரந்து கொண்டும் இந்த மாதிரிலாம் பார்க்கவே மாட்டான், அவர் நேர்மையான போலீஸ்காரன், அவனுக்கு ஒரு பையன் இருக்கான், அந்த பையனுக்காக தான் அவன் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தான். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து தப்பான வேலை பண்ண வாய்ப்பு இல்லை, அவன் திட்டுப்பட போடாதீங்கன்னு நல்லா ஆக்டிங் பண்ணிட்டு இருப்பான். இதை பார்த்து அந்த பாஸை நம்பிடுவாங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ ஃபோன் பண்ணுவா, ஏங்க இந்த மாதிரி பாட்டில் இந்த வீட்டுக்கு போயிட்டாங்க, நானும் அங்கே வரவா என்னென்னு பார்க்கணும்னு கேட்குறப்ப வேணாம் சொல்லுவான். பட் இருந்தாலும் அந்த ஒய்ஃபுக்கு மனசே கேட்கல. எனக்கு வந்து ஹீரோ தூண்டி விட்டு இந்த வேலையை பண்ண வச்சா, நானும் அங்கே வரேன்னு அந்த டைனோட பையன் இருக்கால, அவனையும் கூப்பிட்டு நம்ம மீன் அங்கேருந்து போகிறதா இருக்கா. பார்த்த வீட்டுக்கு வெளியே தான் அந்த கசின இருந்துகிட்டே இருப்பான். அவனை மீனை பார்த்து, ஆமாம் உன் புதுசுல டைமண்ட் இருந்துச்சு, அந்த டைமண்டை உங்கள்கிட்ட கொடுத்தானா, ப்ளீஸ் அந்த டைமண்ட் எங்களுக்கு கொடுத்துரு. ஏன்னா அந்த சைனா கேங்ஸ்டர் ரொம்ப மோசம் பண்ணுவீங்க, டைமண்ட் கிடைக்கலன்னா என்னென்ன பண்ணுவீங்க, உங்களோட டைமண்ட் தான் என்கிட்ட கொடுத்துருன்னு சொல்கிறப்ப, டைமண்டா என்கிட்டதும் கிடையாது, நீ கேட்கணுன்னா ஃப்ராங்கோ கிட்ட கேட்டுக்கோன்னு சொல்லி அவள் பாட்டு வேகமான கிளம்பி வந்துடுவா. சம்பவ இடத்துக்கு வந்து, இங்கே பாருப்பா நீ பேசாமல் காருக்குள்ள உட்காந்துரு, நான் மட்டும் இங்கேருந்து போயிட்டு வரேன்னு அவள் ஸ்டேட் வந்து ஹீரோ பாப்பா. ஹீரோக்கு ஹீரோனை பார்த்து கடுப்பு தான் வரும். ஹே நான் தான் வரேன்னு சொல்லலை, எதுக்கு இங்கே வந்தேன்னு கேட்டால், இங்கே பாருங்கள் இப்போதைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நான் வீட்டிலே இருந்தால் தான் தேவையில்லாமல் பிரச்சனை வரும். சரி அந்த டைமண்ட் எங்கே இருக்குது, டைமண்ட் நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்க கேட்குறப்ப, மேலே பார்த்தியா ஒரு பிரிட்ஜ் இருக்குல்ல, அந்த பிரிட்ஜுக்கு நடுவில் ஒரு தனி தேக்க மாதிரி இருக்கும், நீ சென்டர் நோக்கி நடந்து போயிட்டாரு, அங்கே தான் போட்டேன்னு சொல்கிறப்ப இவ்வளோ சரி அங்கேருந்து போயிட்டுருக்கா. இப்போ அந்த பையன் மட்டும் தான் காரில் இருப்பான். அவன் பாட்டு சும்மா கீழே இங்கே வந்து அவங்க கூட்டமாக இருக்கும்ல, அந்த கூட எட்டி பார்த்துட்டு இருப்பான். பார்த்தா அந்த இடத்துல சில பணங்கள்லாம் இருக்கும். அதில் ஒரு பணத்தோட ஷூவை பார்த்து இவன் சமயம் பயந்து போயிடுவான். ஏன்னா அது அவங்க அப்பாவோட ஷூ, நம்ம அப்பா இறந்து போயிட்டார்னு நினச்சி அந்த பையனை ஒரு கஷ்டமாக இருக்கும். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் எப்படியும் மேலே பாலத்தில் ஏறிடுவா. கீழே இருக்கிற போலீஸோட கணக்கு தெரியாமல் அதை டைமண்ட் எடுத்துருவா. தென் வேகமாக கீழே இறங்கி வந்து ஹீரோவை பாப்பா, ஹே நான் அந்த டைமண்ட் எடுத்துட்டேன், இப்போ என்ன செய்யன்னு கேட்குறப்ப, இங்கே பாரு நீ இப்போதைக்கு இங்கே இருக்காத, எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக அவனுக்கு பிரச்சனை வரும், நீ பேசாமல் உங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு இந்த பையனை கூப்பிட்டு போ, நான் பிரச்சனை முடிஞ்சவரை அங்கே வரேன், அப்புறம் எல்லாத்தையும் பேசி பார்த்துக்கலான்னு சொல்கிறப்ப அந்த ஒய்ஃபு சேர்ந்து கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து போயிட்டுருப்பா. பார்த்தா பின்னாடி அந்த பையன் உட்காந்துருப்பான். அவன் மாதிரி அழுதுட்டு இருப்பான். ஏய் தம்பி என்னாச்சு, எதுக்கு அழுதுன்னு கேட்டால், ஆன்ட்டி நான் இறங்கி பார்த்தேன், கீழே அங்கே ஒருத்தர் இறந்து போயிருந்தார், அவர் போட்டிருந்த ஷோ எங்கள் அப்பாவோட ஷோ, எங்கள் அப்பாவை இறந்து போயிட்டாருன்னு சொல்லி அவன் கூட அழுதுகிட்டே இருப்பானா. இதை பார்க்குற நம்ம ஈனுக்கு என்ன சொல்ல தெரில, அழுதுட்டு அந்த பையனை கூட அங்கேருந்து போயிட்டுருக்கா. இப்போ நம்ம ஈரன் இடத்துல இருக்கான். இவனுக்கு ஒரு விஷயம் மண்டல ஓடிட்டே இருக்குது. கடைசி அந்த போலீஸ் கருப்பனை இறந்து போனல, அவர் சொன்ன ஒரே விஷயந்தான், நீங்கள் கொல்லவே மாட்டீங்கன்னு அவங்க சொன்னாங்க, அந்த இடத்துல இங்கே வந்தோம், நீங்கள் சுட்டுட்டீங்கன்னு சொல்லி தான் அந்த பிள்ளை வந்து போயிருப்பா. இந்த டைலாக் நம்ம ஹீரோட மாடல் ஓடிட்டே இருக்கும். இதே டைலாக்கை இவரு கூட கேள்விப்பட்டிருப்பான். இவன் ஃப்ரெண்டு காசிமா இருப்பாள், அவனுக்கு தான் நம்ம ஹீரோ பற்றி நல்லாவே தெரியும். இத்தனை சர்வீஸில் நம்ம ஹீரோ ஷூட் பண்ணதே இல்லை. ஸோ அப்போ எல்லாத்துக்கு அவன் தான் காரணமாக இருப்பான். அவனை போய் பார்ப்போன்னு நம்ம ஹீரோ அவன் வீட்டுக்கு வந்துட்டு இருப்பான். பார்த்து இனிமேல் அவன் வீட்டுக்கு வெளியே காசிமா வெயிட் பண்ணிட்டே இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, எல்லாத்துக்கும் காரணம் இந்த காசிமா தான். இப்போ கூட நம்ம டைமண்டோட வீட்டுக்கு வருவான், நம்மளை அடிச்சு போட்டு டைமண்ட் ஆட்டே போடலாம், இதான் பிளான் வந்திருக்கும். இது நம்ம ஹீரோ முன்னாடியே சுதாரிச்சு அந்த காசிமோட ஆட்கள் இருக்கல, அவனெல்லாம் இவன் போட்டு அடின்னு அடிச்சிருவான். தென் காசிமா மேலே கண்ணு வச்சு, டேய் மரியாதை காரில் உட்காரு, நான் கேட்குற கேட்கல முதல் சொல்லு, இங்கே நடந்த சம்பவத்துக்கு நீ தான் காரணமா, ஏன்னா நாங்கள் டைம் விட்டு போகிற விஷயம் உனக்கு தெரியும், அப்போ அந்த மாறு வயசு மட்டும் ஆட்கள் அனுப்புனது நீ தான் டைமண்ட் ஆட்டை போட பார்த்து கேட்குறப்ப, ப்ளீஸ்ரா நான் ஒன்றும் ஆட்டை போட பார்க்கல, அந்த ஃப்ரெண்டோட சாவுக்கு நானும் காரணம் கிடையாது, ப்ளீஸ் என்னை மடிச்சுன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ கொலகாண்டாயிரும். மூக்க குத்தி அவன் மூஞ்சடி பேத்துட்டு தருவான். தென் செம்ம கடுப்பாக அவனை கூப்பிட்டு அந்த சைனீஸ் கேங்ஸ்டரோட வீடு இருக்குல்ல, அந்த வீடு தான் போவான். அந்த ஃப்ரெண்டில் கதை ஆரம்பிச்சிருவான், டே ப்ளீஸ்ரா இங்கே கூட்டி போகாதரா, என்ன போய் சொன்னீங்கன்னா கண்ணி போட்டு தருவாங்க, ப்ளீஸ் கெஞ்சி வைக்கிறப்ப நம்ம வீட்டில் கடுக்கிற மாதிரி தெரில. அந்த கசிமாவை கூட்டி போய் அந்த கேங்ஸ்டரை பார்ப்பான். இங்கே பாருங்கள் சார், நீங்கள் நடந்த பிரச்சனைக்கு காரணம் இந்த கசிமா தான். டே என்கிட்ட சொன்னில்ல, அதெல்லாம் இவருடைய சொல்லுன்னு சொல்கிறப்ப அவள் அழுத்தே சொல்லிட்டு இருப்பான். ஆக்சுவலாக இதுக்குள்ள காரணம் யாருன்னா இந்த கேங்ஸ்டர் இருக்கார்ல, இவருடைய மருமகன் தான். இவருக்கு எப்படி வயசாயிருச்சு, இவருக்கு டைம் நாட்டே போடுவோன்னு அந்த மருமகன் தான் பிளான் பண்ணியிருப்பான். இவன் தான் காசிமோ செட் பண்ணியிருப்பான். காசிமோக்கு ஒரு இழிச்சவை தேவைப்பட்டிருக்கான், அவன் தான் நம்ம ஹீரோ.
எனக்கு கடைசி 30 வருஷத்தில் நம்ம சர்வீஸில் யாரும் கொண்டதே இல்லை. இவனை வச்சு இதை பண்ணோம்னா யாரும் கொல்ல மாட்டான்னு நினச்சி தான் நம்ம ஹீரோ இந்த வேலைக்கே கூப்பிட்டுருப்பான். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹீரோ அங்கே வந்திருப்பான். இவனே ஆல் செட் பண்ணி டைமண்ட் அடைப்பட பார்த்துருக்கான். பட் நம்ம ஹீரோ எதிர்பாராமல் பண்ண விஷயம் அது ரெடி போய் ஷூட் பண்ணதான். இன்கேஸ் ஷூட் பண்ணாமல் இருந்தானா அந்த பொண்ணு டைமண்ட் ஆட்டை போட்டு வந்து கசிமோடு கொடுத்துருக்கோம். இவங்க பிளானும் சக்ஸஸ் ஆகிருக்கும். ஹீரோவால் எல்லாம் போச்சுன்னு சொல்லி அவன் பிளானை சொல்லிட்டு இருப்பானா. இதை பார்த்து அந்த கேங்ஸ்டரோட மறுமணம் கோமாயிரும். இன்னமும் உத்தவ மாதிரி மாமா இவன் போய் சொல்கிறான், இவன் சொல்கிறான் நம்பாதீங்கன்னு சொல்கிறப்ப டே எனக்கு ஒன்று போய் தெரியும்டா நீ இதுக்குள்ள பிளான் பண்ணிட்டுருப்பேன்னு சொல்லி சரி அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ அந்த டைம் நோட தானே இருக்குது. டைமண்ட் என்கிட்ட கொடுன்னு சொன்னால் நான் அதுக்கு தரணும். நீங்கள் பண்ண அந்த சம்பவத்தில் என் ஃப்ரெண்டு இறந்து போயிட்டான். அவனுக்கு ஒரு பையன் இருக்கான். அந்த படம் நான் தான் பார்த்துக்கணும். அது போக நானும் இப்போ இந்த கேஸில் இன்வால்வ் ஆகிருக்கேன். இன்கேஸ் நானே போலீஸ்கிட்ட மாட்டி என்ன தூக்கி ஜெயிலில் போடலாம். அப்போதைக்கு குடும்பத்துக்கு பேக்கப் பண்ணும்ல, அதுக்கு அந்த டைமண்டை பயன்படுத்திக்கிறேன். அடி வாங்கினது நான் கப்பு எனக்கு தாங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பாட்டு அங்கே கிளம்பி போயிடுவான். கட் பண்ணால் அப்படியே காலை விடிஞ்சு போச்சு. நம்ம ஹீரோட டியூட்டி டைம் முடிஞ்சு போச்சு. அவன் மட்டும் காரில் உட்காந்து வாக்கி டாக்கி எடுப்பான். அவன் கூட இருக்கிற மற்ற போலீஸ்கிட்ட பேச ஆரம்பிப்பான். கைஸ் என்னோட என் டியூட்டி டைம் முடிஞ்சு போச்சு, நான் இதோட ரிட்டையர் ஆக போகிறேன், என் 30 சர்வீஸ் முடிப்போன்னு சொல்கிறப்ப எல்லாருமே நம்ம இருக்கு காத்துட்டு சொல்லுவாங்க, சார் நீங்கள் சூப்பரான ஆள் சார், கடைசி 30 வருஷமாக ரொம்ப நேர்மையாக இருந்திருக்கீங்க, நீங்கள் எங்களோ இன்ஸ்பிரேஷன் சொல்லி நிறைய பேர் பாராட்டுவாங்களா. பட் நம்ம ஹீரோவால் அந்த பாட்டை அக்செப்டே பண்ண முடியல. ஏன்னா அத்தனை வருஷமும் எந்த ஒரு லஞ்சமும் வாங்காமல் ரொம்ப நேர்மையாக இருந்தான். பட் கடைசி நாள் அவன் ஒரு விஷயத்தை பண்ணான். அந்த விஷயம் என் வாழ்க்கை தலையில் மாட்டி போட்டுச்சு. என்னதான் அவனோட போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஏமாத்தினாலும் கடைசி வரைக்கும் நம்ம ஃப்ரெண்டை கொண்டவங்க குற்றம் அவனுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த கில்ட்டோட நம்ம ஹீரோ அழுதுகிட்டே இருப்பான். இதோட லாஸ்ட் நைட் ஆஃப் அமோருங்கிற இந்த படம் முடியுது. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாலி செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த நாள் ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.